ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Hi-Inno சேனல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் எப்படி செய்யணும்னு பார்க்க போறோம். அதாவது லோட்டஸ் சீட் வச்சு தான் இந்த ஸ்நாக்ஸ் செஞ்சிருக்கேன். ரொம்ப சிம்பிளா டேஸ்டியான இந்த ஸ்நாக்ஸ் எப்படி செய்யறது அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த லோட்டஸ் சீட் வந்து எல்லா சூப்பர் மார்க்கெட்லயும் இப்போ அவைலபிளா இருக்கு. ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் தாங்க இது. இந்த தாமரை விதைக்கு நிறைய பேர் இருக்குங்க. மக்கானா சொல்லுவாங்க, ஃபாக்ஸ் நட் சொல்லுவாங்க, லோட்டஸ் சீட்ஸ், இதுக்கு வந்து நிறைய விதமான பேர் இருக்கு. மோஸ்ட்லி இதை பாத்தீங்கன்னா நார்த் சைட்லாம் வந்துட்டு ரொம்ப அதிகமாவே யூஸ் பண்ணுவாங்க. இதுல வந்துட்டு கார்போஹைட்ரேட் கம்மி, ஃபைபர் வந்து அதிகமா இருக்கு. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதை ஸ்நாக்ஸா எடுத்துக்கலாம். ரொம்ப ஹெல்தியான இந்த ஸ்நாக்ஸ் தான் எப்படி செய்யறது அப்படிங்கறத இன்னைக்கு உங்களோட நான் ஷேர் பண்ணிருக்கேன். இந்த சீட் வந்து எல்லா இடத்துலயுமே இப்ப எல்லா சூப்பர் மார்க்கெட்லயுமே அவைலபிளா இருக்கு. ஆன்லைன்ல கூட உங்களுக்கு கிடைக்குது. இன்னைக்கு நான் ஒரு பாக்கெட் அளவுக்கு எடுத்திருக்கேன், 100 கிராம் அளவுக்கு. இது கிறிஸ்பியா இல்லாம சவுக் சவுக்குன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால ஃபர்ஸ்ட் நம்ம இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு பேன் ஒன்று சுடு பண்ணிக்கிறேன். இதுல நான் வந்துட்டு ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திருக்கேன். உங்களுக்கு எண்ணெய் வேண்டாம் அப்படின்னா நீங்க அதை ஸ்கிப் பண்ணிட்டு டைரக்டாவே நீங்க அப்படியே ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்ப வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எண்ணெய் சேர்க்க மாட்டாங்க. அவங்க வந்துட்டு எண்ணெய் ஸ்கிப் பண்ணிட்டு நார்மலா நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு இந்த ஸ்நாக்ஸ் செய்யலாம். இது வந்துட்டு ஒரு 2 நிமிஷம் நம்ம அடுப்பை வந்து மீடியம்ல வச்சுட்டு நல்லா வறுத்துக்க போறேன். இது எந்த மாதிரி டேஸ்ட் இருக்குன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம பூரி பாப்கார்ன் சாப்பிடுவோம் இல்லைங்களா, அதே டேஸ்ட் சேம் டேஸ்ட்ல தான் இருக்கும். இந்த லோட்டஸ் சீடை வச்சுட்டு நிறைய விதமான ரெசிபி ட்ரை பண்ணலாம். நான் சிம்பிளான அந்த ரெசிபி தான் நீங்க உங்களோட ஷேர் பண்ணிருக்கேன். இது வந்துட்டு இப்போ நம்ம மசாலா அதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேன் ஒன்று சுடு பண்ணிக்கிறேன். மறுபடியும் ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இதுல ஒவ்வொரு மசாலாவை நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்திருக்கேன். கொஞ்சமா டேஸ்ட்டுக்காக நான் சாட் மசாலா யூஸ் பண்ணிருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆம்ச்சூர் பவுடர், அதாவது மாங்காய் பொடி சொல்லுவாங்களே, அதை சேர்த்திருக்கேன். புளிப்பு டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும்னு. இதோட கொஞ்சமா அதுக்கு தேவையான உப்பு இதை சேர்த்துட்டு இந்த மசாலாவோட பச்சை வாசனை போற அளவுக்கு நான் எண்ணெயிலேயே வதக்கிக்க போறேன். நீங்க சாட் மசாலா இல்ல ஆம்ச்சூர் பவுடர் ஸ்கிப் பண்ணிட்டு வெறும் மஞ்சள் தூளும் உப்பு மிளகாத்தூள் போட்டீங்கனாலும் உங்களுக்கு சூப்பரா இருக்கும். அந்த டேஸ்ட் சின்ன சின்ன வேரியேஷன் தான் ரொம்ப நல்லா இருக்குங்க. அடுப்பு சிம்ல வச்சுக்கோங்க. கருகி போயிடும். ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம மசாலாவோட பச்சை வாசனை போயிடுச்சு. இதுல இப்ப நம்ம வறுத்து வச்சிருக்கிற அந்த லோட்டஸ் சீடை சேர்த்துக்க வேண்டியதுதான். இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா சூப்பரான ஒரு ஹெல்தியான ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடும். இது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பாப்கார்ன் அந்த டேஸ்ட்லேயே தாங்க இருக்கும். இதை செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா வெயிட் லாஸ் பண்றவங்களுக்குலாம் ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஸ்நாக்ஸா இருக்கும். திடீர்னு அவங்களுக்கு பசிக்கிற மாதிரி இருக்கும். அவங்களாம் வந்துட்டு இந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட்டாங்க அப்படின்னா ஹெல்தியாவும் இருக்கும். ஸ்நாக்ஸ் சாப்பிட்டோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலோடையும் இருக்க முடியும். கண்டிப்பா நீங்க இதை டீயோட ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் மாதிரியும் நீங்க குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களும் எடுத்துக்கலாம். ரொம்ப சூப்பரா இருக்கும். ரொம்ப ஹெல்தியான இந்த ஸ்நாக்ஸை கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருந்தது அப்படிங்கறத மறக்காம உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. Hi-Inno சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன்ல ஆல்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு சூப்பரான ஒரு ரெசிபியோட உங்களை நான் மீட் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.